நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகள். தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. வேலூரிலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றோம். அப்ப கூட விலைவாசி உயரல. நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம கொடுத்தோம். அதே போல கொரோனா ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழ்நிலையில கூட விலைவாசி உயரல. அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. ஆக ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அதிமுக அரசு. கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்தில் அந்த ஏழைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அவள் வசிக்கின்ற இடத்திற்கு சுட சுட உணவு தயாரித்து வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 7 லட்சம் ஏழைகளுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்காக செயல்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அப்படி அல்ல. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நாட்டு மக்களுக்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக இயங்கி வந்த அரசாங்கம், செயல்பட்ட அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்காக இன்றைய தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியிலே என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா என்பதை இணைத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. இன்றைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்களே தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள். அவை குடும்பமும் வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதே நிதி 2020-22 என்று கருதுகிறேன். அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. முதலமைச்சர் தான் இதுக்கு, இந்த இலாக்காவுக்கு பொறுப்பாக துறை வைத்திருக்கின்றார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளிக்கரியிலே, கல்லூரி கரியிலே 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார். ஆனா கைது செய்யப்பட்டது 148 பேர். பள்ளிக்கரியிலே, கல்லுக்கரியிலே கண்டுபிடிக்கப்பட்ட நபருடைய எண்ணிக்கை 2348 பேர். கைது செய்யப்பட்டது 148 பேர். மற்றவர்கள்லாம் யாரு? ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அப்படித்தானே என்ன தோன்றும்? கஞ்சா வச்சிருந்தா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அவருடைய துறை அவரே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிப்பதற்கு ஆளுங்கட்சி தான் பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விடுகின்றேன். நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக
பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டு விட்டது. ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக, போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை கண்ணால் காண முடிகிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார், தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து. ஆக நாங்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம். அப்ப நாங்கள் குறிப்பிட்டவுடன் பிரதான எதிர்க்கட்சி இப்படி ஒரு பிரச்சனை சொல்லுகிறது என்று எண்ணி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம். இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்க வேணுமா? போதைப் பொருளை கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்க வேணும். எப்ப? போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது. இப்பொழுதுதான் நானும் அதை இன்றைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதை பற்றி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சொல்லுங்க. அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோமோ, மக்கள் பயனளிக்கக்கூடிய திட்டம், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டம், அதையெல்லாம் மூடு விழா செஞ்சுட்டாங்க. அம்மா மினி கிளினிக், இது என்ன அரசியல் தேவை? இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். இது மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கு சென்று அங்கே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.